Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி இன்றைக்கி டே 73 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 72 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 73. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி இந்த பீஸில் தான், கிளாத் பீஸில் தான் நான் வந்து இந்த ஒர்க் பண்ண போகிறேன். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கல. அண்ட் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சாருமதிங்கிறவங்களுக்காக தான் டூ சம் டிசைன் வித் வீட் பீட்ஸ், வெரி சிம்பிள் டிசைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதுக்காக தான் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்திருக்கேன். அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியான டிசைன் தான் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி 73rd டே. அண்ட் இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லைனில் தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் ஆரி தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்களே பண்ணிக்கலாம். உங்கள் கையால் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணலாம். இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம லேபர் சார்ஜ் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். அண்டு என்னோடய வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் 20 rupees தான். 20 rupeesக்கு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேக்கை பொறுத்து தான். சின்ன பேக்குனா 10 rupeesக்கே அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா 20 rupeesக்கும் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் செயின் மாதிரி வாங்குறீங்கனாலும் நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீட் பீட்ஸ் வந்து ஒரு கவர் பார்த்திங்கன்னா 8 rupees தான். ஸோ 8 rupeesக்கே கிடைக்கிது. ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த வீட் பீட்ஸ். ஸோ வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம், ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு வந்து டிசைன் பண்ணி அதுக்கு ரிமைனிங் இருந்த அந்த ஸ்டோன் தான். அண்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் நீடில் ஜரி த்ரெட்டை கோர்த்து எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே நமக்கு வந்து பேசிக்கே நம்மளோட செயின் ஸ்டிச் தான். ஸோ செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து ஜரி த்ரெட்டை நீடில் கோர்த்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரி ஒர்க்குக்கு மெயின் எதுன்னு பார்த்திங்கன்னா அது இந்த செயின் ஸ்டிச் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நார்மல் நீடில். இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். இல்லை தனியாகவும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி, பெரிய அளவில் கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஒன் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நீங்கள் உங்கள் கையால் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தனுஸ்ரீ வந்து கேட்டிருந்தாங்க ரிக்வஸ்ட் பண்ணி ஆரி சேலஞ்ச் போடுறதுக்கு. அதுவும் நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி காமிக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 30 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 30 days சேலஞ்சை நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட ஒர்க்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் 100 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த 100 days முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரி நீடில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆரி டிசைன் உங்களுக்கு போட தெரியும், இந்த மாதிரி நார்மல் நீடில் போட தெரியும் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது தான். நீங்கள் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் உங்களாலேயே உங்கள் கையால் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட முடியும். அண்ட் நம்ம கையால் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச டிசைன் நம்மளாலேயே நம்ம கையால் போட்டுக்க முடியும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அண்ட் தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளே பண்ணும்போது ஒரு ப்ளவுஸுக்கு பண்ண மெட்டீரியல்ஸ் அடுத்த ப்ளவுஸுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பீட் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்மளால் இன்னொரு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் செயின் ஸ்டிச்.
இதே செயின் ஸ்டிச் தான் அவங்க வந்து ஆரி நீடில் போடுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ரிக்வஸ்ட்லேயே கேட்டிருந்தாங்க, நார்மல் நீடில் ஆரி ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாம் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 72 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி 73rd day. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்த லைனுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட பேசிக்னாலே செயின் ஸ்டிச் தான். அந்த செயின் ஸ்டிச்சை போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா ஒரு ரோ ஆரி பீட் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு 4 beads தான் எடுத்திருக்கேன். 4 beads எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 4 beadsஸை கோர்த்து அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து செகண்ட் பீடுக்கு வந்து எகெயின் அதிலேருந்து திரும்ப ஒரு நாட் போடுற மாதிரி நம்ம அதில் திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி போகணும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், உங்களுக்கு நீட்டாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது, பட் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண பிடிக்கலை, ஸ்டிச் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது, அப்படி ஃபீல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரி பீட்ஸை இந்த ரோவில் பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். சிம்ப்ளி நீங்கள் வந்து த்ரெட்டில் கோர்த்துட்டு அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். பார்க்குறதுக்கு பக்காவாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அது எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு நெட் மாதிரியான ஃபேப்ரிக்கில் அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸி, எந்த ஒர்க்கும் இருக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரிய அளவில் கஷ்டமாகவே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் அந்த லேசஸ் பார்த்திங்கன்னா 90 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு லேஸ் இருந்தாலே போதும், நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி லேசஸ் இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. சிம்பிளில் இருந்து ட்ரெண்டிங் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் சிம்பிளி வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து சைடில் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரோ ஆரி பீட்ஸை வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸோட கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது ப்ளவுஸ் கிடையாது, பீஸ், ஒரு கிளாத் பீஸ். அந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் லைட்டோட எஃபெக்டில் அந்த கலர் வந்து கிளியராக தெரியலை. ஸோ லைட்டோட எஃபெக்டில் கொஞ்சம் என்னோடய ஸ்டாண்டும் வந்து கொஞ்சம் அங்கே எங்கே ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ கலர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியலை. அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுற ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும். ஏதாவது டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இன்கேஸ் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றபடி ஒர்க் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளெயின் ப்ளவுசஸ் சூஸ் பண்ண பாருங்கள், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் உங்களால் பண்ண முடியும். அண்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா சாரியோட ஜரி என்ன கலரோ அதே கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சாரியோட ஜரி காப்பர் கலர் அப்படின்னா காப்பர் கலரில் ஒர்க் பண்ணுங்கள். சில்வர் கலர்னால் சில்வர் கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் கோல்டன் கலர் அப்படின்னா கோல்டன் கலரில் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கேட்ட மாதிரியே வீட் பீட்ஸும் அதுக்கு மேலே ஒரு ஆரி பீடையும் வச்சு சிம்பிளி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதுவும் கிடையாது, ரொம்பவுமே ஈஸி தான் இது. ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்குது. அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் கொடுத்துட்ருக்கோம். அண்டு இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வி மாதிரி பேட்டர்னில் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மிடில் திரும்ப இன்னொரு வீட் பீட்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த பிளானில் தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே போதுங்க, உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அதுவும் வெறும் லோ பட்ஜெட்டில். நீங்கள் பெருசாலாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் போட்டு சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக உங்களோட ப்ளவுஸஸுக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். ஈவன் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் நிறைய கொடுக்க முடியும். நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான். இதே தான் நம்ம ட்ரை பண்ணணும், ஃபாலோ பண்ணி போக வேண்டியது தான்.
ரொம்பவுமே ஈஸி, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட கழுத்துக்கு, கைகளுக்கு லைக் பார்டர் மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குர்த்தியோட கழுத்துக்கு, கைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லேஸ் கூட நீங்கள் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே B7000 சூஸ் பண்ணுங்கள், வேறு க்ளூ எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. B7000 ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஸ்டெயின் மாதிரி எதுவும் இருக்காது. அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும், அந்த க்ளூ வந்து ஸ்டெயின்ஸ் தெரியும், சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் B7000 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக நீட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் இருக்கலாம், எந்த ஒர்க்குமே இல்லாமல் இருக்கும் ப்ளவுசஸில். அந்த மாதிரி இருக்க கேஸஸில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டோனோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 rupees தான், குவான்டிட்டியை பொறுத்து ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ், இந்த மாதிரி ஸ்டோன் வந்து உங்களுக்கு எந்த ஆங்கிளில் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ண மட்டும்தான் முடியும், ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே அதில் கொடுக்கல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலி நம்மளோட சாருமதி கேட்ட மாதிரியே நம்ம வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இது நம்மளோட ப்ளவுஸோட கைகளுக்கு, கழுத்துகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணலை, ஜஸ்ட் சிம்பிளி அப்படியே வச்சுருக்கேன், நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் ஃபைனல் லுக் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ், ஐடியாஸ், சஜஷன்ஸ் எதுனாலுமே கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.